செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூரில் கார் ஷெட்டுக்குள் சிறுத்தை பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்குள் சிறுத்தை புகுந்தது என்று முன்னதாக தகவல் வெளியான நிலையில் அது தற்பொழுது கார் ஷெட்டுக்குள் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூரில் கார் ஷெட்டில் பதுங்கியுள்ள சிறுத்தை காருக்குள் சிக்கியுள்ள 4 பேர் வெளியே வர முடியாமல் தவிப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காரை பார்க் செய்ய சென்றபோது சிறுத்தையை பார்த்ததுடன் காருக்குள்ளேயே 4 பேர் அமர்ந்துள்ளனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தீனா, தினேஷ், இர்ஃபான், ஜாகிர் ஆகிய 4 பேரும் காருக்குள் சிக்கியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் ரோடு சிஎஸ்ஐ ஸ்கூல் பள்ளி அருகில் உள்ள ஒரு தனியார் வீட்டுடைய கார் ஷெட்டில் சிறுத்தையானது பதுங்கியுள்ளது. தற்போது அந்த சிறுத்தை பிடிக்க வனத்துறை ஆகுவது 3 டீம்களாக பிரித்து தற்போது ஓசூரிலிருந்து ஒரு டீமும் திருப்பத்தூர் வனத்துறையிலிருந்து 2 டீம்களும் வந்து திருப்பத்தூர் வனத்துறை அலுவலர் சார்பில் அதை கண்காணித்து அது மருத்துவ ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்த பெயருக்கு சொந்தமான கார் ஷெட்டில் தன்னுடைய காரை பார்க் செய்வதற்காக திருப்பத்தூர் கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஜகீர், இர்ஃபான், தீனா மற்றும் தினேஷ் ஆகிய 4 நண்பர்கள் தங்களுடைய காரை அந்த பார்க்கிங்கில் விடுவதற்காக உள்ளே சென்றுள்ளனர். உள்ளே சென்று பார்க்கிங்கில் விட்டு திரும்பும்போது திடீரென்று சிறுத்தை மேலே இருந்து பாய வந்ததை கண்டவுடனே காருக்குள் அமர்ந்து கொண்டு தொடர்ந்து அவர்கள் 2 மணி நேரமாக கார் ஷெட்டில் உள்ளே அமர்ந்து கொண்டு தன் உயிரை பய வைத்துக் கொண்டு வீடியோ முடிவாக தன் உறவுகளுக்கு தகவல் தெரிவித்துக் கொண்டனர். இதை அறிந்த வனத்துறை மற்றும் காவல்துறையினர் அவர்கள் மீட்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். பட் இருந்தவர்கள் திருப்தியாகப்பட்டது அந்த கார் ஷெட்டில் வெளியே இருப்பதால் அதுக்கு மயக்கூட்டு செலுத்தை பிடிக்க முடியும் என்பதால் வெளியே இருந்து வனத்துறை மற்றும் காவல்துறை கண்காணித்து அவர்களும் பேசி பத்திரமாக இருக்குமாறு கூறி வருகின்றது. ஆசிரி இருநவை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.